மதுரை में बारिश हुई. மழையை பத்தி காத்த பத்தி படிக்கலாம் வாங்க. आइए हम शुरू சென்னையில மழை பெஞ்சது. चेन्नई में बारिश हुई. चेन्नई में बारिश हुई. बारिश हुई. चेन्नई में बारिश हुई. தூத்துக்குடியில மழை பெய்ந்தது. तूத்துக்குடி में बारिश हुई. மழை இல்ல அதான் சிஸ்டர் மேனா இல்ல. சிஸ்டர் கோத்தா வர்ற இடத்துல பாஸ்ட் டென்ஸ் வரும்போது ஹுயி வருதா சிஸ்டர்? ஹோத்தானா ஹுவான்னு வரும், ஹோத்தினா ஹுயின்னு வரும். ஓகே. நேற்று 5 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பித்தது. 5 बजे சொன்னதுன்னா மெஞ்சிச்சுன்னு சொல்லிட்டோம். நேத்து 5 மணிக்கு பெய்ய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். शुरू करेंगे. शुरू हो गई. शुरू हो गई. कल 5 बजे बारिश शुरू हो गई. शुरू हो गई. शुरूனா ஆரம்பிக்கிறது. शुरू करेंगे சொன்னா ஆரம்பிப்போம்னு சொல்லுவோம்ல, அதேதான் शुरू. हो गई बारिश பெண் வார்த்தைனால हो गई ஆரம்பிச்சது. இன்னைக்கு காலையில 5 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சது. 5 बजे से 5 बजे से आज सवेरे 5 बजे से आज सवेरे 5 बजे से बारिश शुरू हो गई. आज सवेरे 5 बजे से बारिश शुरू हो गई. சிஸ்டர் ரொம்ப டஃபா இருக்குங்க சிஸ்டர். இது எனக்கு சரியா வருமான்னு தெரியல. நான் ரொம்ப நாள் அட்டன் பண்ணல. இல்ல சொல்லி பார்க்கலாம். நம்ம மழை பெஞ்சது இதுதானே நம்ம ஜெனரலா பேசுறது. கிராமர் வேற, ஸ்போக்கன் வேற. இப்ப நம்ம ஒரே சென்டென்ஸ் தான். கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம சொல்றோம் பிரதர். நமக்கு 3 டென்ஸும் வேணும். பாஸ்ட் டென்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சாதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டும் நமக்கு சொல்ல வரும். நம்ம நிறைய இதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்லாம் சொல்லுவோம். இப்பதான் மழை பெஞ்சு முடிச்சிருக்கு, வந்திருக்கேன், போயிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். அது மலைக்கு மலைக்கு என்னங்க சிஸ்டர்? பாரிஷ். बारिश 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 हुई. शुरू हुई. शुरू हो गई. இப்ப நீங்க உங்களுக்கு புரியலைன்னா இப்ப எழுதிக்கோங்க, தமிழ்ல எழுதுங்க. இப்ப ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்கிறீங்களே பாரிஷ் அப்படின்னு வார்த்தை முதல் எழுதிக்கோங்க. நம்ம மைண்டுக்கு முதல் உள்ளுக்க வரணும்னா தமிழ்ல போய் தான் உள்ளுக்க இருந்து ஹிந்தியில வரும். யாருக்கெல்லாம் புரியலன்னு நினைக்கிறீங்களோ எழுதுங்க. இப்ப நம்ம 4-5 தடவை சொல்றோம்ல, ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. பாரிஷ் ஹுயி அப்படின்னா மழை பெய்தது. ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு தான் அதையே நம்ம வித்தியாசமா சொல்லி பார்க்கணும். 5 மணிக்கு மழை பெஞ்சு, மதுரையில மழை பெஞ்சுன்னு அது கொஞ்சம் வேற வேற மாதிரி சொல்றமே தவிர மழை பெஞ்சதுங்கிறது தான் அதுல மெயின். இப்ப அடுத்தது இப்ப என்ன எடுத்திருக்கோம், மழை பெய்ய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றோம். மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா பாரிஷ் शुरू हो गई. शुरू हो गई இதுதான் வார்த்தை. இதை எழுதிட்டு நம்ம இது கூட சேர்ந்து நிறைய வார்த்தை முன்னாடி காலையில, நேத்து அப்படின்னு அதெல்லாம் எக்ஸ்ட்ராவா சேர்த்து சொல்ல போறோம்.
மழை பெய்ய ஆரம்பித்தது. ரெண்டாவது அப்படிதான் எடுத்திருக்கோம். பாரிஷ் ஷுரு ஹோ கயி. இப்ப பெய்ய ஆரம்பிச்சிருக்குன்னா இப்பதான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இப்ப சொல்றோம். அப்படின்னா பாரிஷ் ஷுரு ஹோத்தி ஹை. ப்ரெசன்ட் டென்ஸ்ல இப்பதான் மழை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றோம்னா பாரிஷ் ஷுரு ஹோத்தி ஹை இல்ல ஹோ ஜாத்தி ஹை. இப்ப பெய்ய ஆரம்பிக்குது, இப்பதான் பெய்ய ஆரம்பிச்சிட்டு இருக்கு அப்படி சொல்றோம்னா बारिश शुरू हो जाती है. பெய்ய ஆரம்பிச்சது அப்படின்னா हो गई. எல்லாரும் மியூட் போடுங்க. அப்பதான் சிஸ்டர் யாராவது போடுங்க. மியூட் போட சொல்லுங்க. இப்ப ரெண்டு வார்த்தை தான் படிச்சிருக்கோம். மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லணும்னா பாரிஷ் ஹுய். தமிழ்ல எழுதுங்க, எல்லாருமே எழுதுங்க. மழை பெஞ்சது பாரிஷ் ஹுய். மழை பெய்ய ஆரம்பித்தது தமிழ் எழுத்துலயே எழுதுங்க. நீங்க ஹிந்தியில எழுத வேணாம், தமிழ்லயே எழுதுங்க. बारिश शुरू हो गई. நீட் போடுங்க. காலையில 5 மணிக்கு, இப்ப அதுதான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கோம். காலையில 5 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பித்தது. காலையில 5 மணிக்கு சபேரே 5 बजे. சபேரே 5 बजे बारिश शुरू हो गई. 5 மணில இருந்து மழை பெய்ய ஆரம்பித்தது அப்படின்னு சொல்றீங்கன்னா சபேரே 5 बजे से बारिश. இந்த இடத்துல ஒரு சே மட்டும் போட்டா போதும். திரும்ப அதே வார்த்தை தான் பாரிஷ் ஷுரு ஹோ கயி. இப்போ நம்ம அதே வார்த்தையை திரும்ப திரும்ப நம்ம வாயில சொல்றப்பதான் அந்த வார்த்தை வாயில சொல்றதுக்கு வரும். அதனாலதான் நம்ம ஒரே வார்த்தைய திரும்ப திரும்ப பேசி பார்க்கிறோம். நிறைய காம்பினேஷன் போட்டுக்கிறோம். சிஸ்டர் இதுல வந்து சபேரைக்கு முன்னாடி ஆஜி வராது சிஸ்டர். காலையில் மழை பெய்தது, காலையில 5 மணிக்கு மழை பெய்தது. அதுக்கு வந்து ஆஜி சபேரே வராதா, வெறும் சபேரே தான் வருமா? சபேரே 5 बजे से बारिश शुरू हो गई அப்படிதான் வருமா? இந்த 5 மணிக்கு மழை பெய்யுது. இன்றுன்னு போட்டீங்கன்னா ஆஜ் போடுங்க. 5 மணிக்கு அப்படின்னு மட்டும் போடுறீங்கன்னா 5 बजे போடுங்க. இது இன்று 5 மணிக்கு மழை பெய்தது. அப்ப ஆஜ் சபேரே. தமிழ்ல என்ன வார்த்தை யூஸ் பண்றோமோ தமிழ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு என்ன வார்த்தைலாம் இருக்கோ அதே வார்த்தையை ஹிந்தில போட போறோம், அவ்வளவுதான். ஓகே சிஸ்டர். இப்ப முடிக்கிறது தான் யாருக்கும் கரெக்டா சொல்ல தெரியல. அதனால முடிக்கிற வார்த்தைகளை நம்ம படிக்க போறோம். முன்னாடி நம்ம எவ்வளவு நாளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எல்லாருக்குமே முன்னாடி போடுறதெல்லாம் தெரியும்ல, ஆஜு கல்லு இதெல்லாம் தெரியும் தானே. அது சேர்த்து சொல்ல தானே தெரியாது. இப்ப சேர்த்து சொல்றது மழை பெஞ்சது அந்த மாதிரி சொல்ல தெரியறது தான். அதுக்காக தான் நம்ம லாஸ்ட் இதை சொல்லிட்டு முன்னாடி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே சிஸ்டர். அது எது மாதிரி தேவையோ அது மாதிரி சென்டென்ஸ் ஈஸியா ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த வார்த்தைகளை போட்டுட்டா சென்டென்ஸ் உருவாயிரும். மதுரையில காலையில 10 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பித்தது. मदुरई में सवेरे 10 बजे बारिश शुरू हो गई. मदुरई में सवेरे 10 बजे बारिश शुरू हो गई. बारिश शुरू हो गई. மழை ரொம்ப பெஞ்சிச்சுன்னு சொல்லணும். ஹெவி ரெயின்னு சொல்றோம்ல, அதிகமா மழை பெஞ்சது.
அதிகமா மழை பெய்தது பாஸ்ட் டென்ஸ்ல. அதிகமா மழை பெஞ்சிச்சு. அதிகமானா ரொம்ப பெஞ்சிச்சுன்னு சொல்ல போறோம். அதிகமா மழை பெஞ்சது. பஹூத் இதெல்லாமே நம்ம பஹூத் இல்ல. இப்ப அதிகமா மழை பெஞ்சது அப்படி சொல்றதுக்கு பானி ஜோர் சே பர்சா. पानी जोर से बरसा. जोर सा सिस्टर. जोर जोराன்னு சொல்லுவோம்ல, அதே ஜோர் தான். पानी जोर से बरसा. पानी जोर से बरसा. ரொம்ப மழை பெஞ்சிச்சுன்னு சொல்ற ஹிந்தில என்ன சொல்லுவீங்க? पानी जोर से बरसा. पानी जोर से बरसा. जोर से बरसा. बरसा बरसा. पानी जोर से बरसा. சூப்பர். நாலு மணில இருந்து மழை ரொம்ப பெய்ய ஆரம்பித்ததுன்னு சொல்லுங்க. 4 மணில இருந்து மழை ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. 4 बजे से போடணும். 4 बजे से पानी जोर से बरसना शुरू हुआ. அந்த ஹுவா ஹுயிலாம் உங்களுக்கு வரல, அதுதான் நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். ஆமா சார். அதுதான் சார். அதுக்கு அடுத்து 4 बजे से पानी जोर से बरसना शुरू हुआ. जोर से बरसना शुरू हुआ. बरसना बरसना பெய்யறது. बरसना शुरू हुआ. பானி பரஸ் வந்து ஆ சவுண்ட் சொல்லணும். பாரிஷ்னா தான் ஈ சவுண்ட் சொல்லணும். 4 மணில இருந்து மழை ரொம்ப பெய்தது. ஏன் ஆரம்பிச்சது? पानी से पानी जोर से बरसना हुआ. 4 மணில இருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சது. 4 बजे से पानी जोर से बरसना शुरू हुआ. இதான மழை பெய்யற காலம் தானே. இப்ப இந்த வார்த்தைல நம்ம பேசி பழகணும். 4 बजे पानी जोर से बरसना शुरू हुआ. से पानी जोर से बरसना हुआ. जोर से बरसना शुरू हुआ. ஆரம்பித்தது. 4 மணியிலிருந்து மழை பெய்ய மழை நின்றுச்சு. மழை நின்று पानी बरसना बंद हो गया. सिस्टर இதுக்கு ஆன்சர் पानी बरसना बंद हुआ. बंद हो गया. बंद हो गया. बंद हो गया. बरसना बंद हो गया. पानी बरसना बंद हो गया.
बारिश बंद हो गया ம் पानी बरसना बंद हो गया மழை நின்றுச்சு बारिश மழை बरस நின்றுச்சு. बंद पानी ம் पानिया बारिश पानी बरसना बंद हो गया पानी पानी बरसना बंद हो गया बरसना बंद இப்ப நின்றுச்சு நாம சொல்றதுக்கு நின்றுச்சுன்னு என்ன சொல்லலாம் பாரிஷ் ருக் கயி बारिश பாரிஷ் மழை நின்றுச்சு ருக்கு கயி रुक गई बारिश रुक गई रुक गई पानी बरसना बंद हो गई इन्होंने बारिश रुक गई रुक गई पानी बरसना बंद हो गई அப்படினாலும் மழை நின்றுச்சு बारिश बारिश रुक गई बारिश रुक गई ரெண்டாவது ஒரு கதை சொல்லுங்க பானி बारिश हो गई पानी बरसना बंद हो गई बरसना रुक हो गई बंद हो गई पानी बरसना बंद हो गई गया गया वा गई वा गई दा मद இதுக்கு गया पानी बरसना बंद हो गया बरसा बारिश சொல்றப்பதான் रुक गई சொல்லணும் बारिश पानी बरसना बंद हो गया சரியா அதுக்கு गया போட்டுக்கணும் அடுத்து बारिश रुक गई மழை நின்றுச்சு கோபை கோதான் கோவம் ஒரு மாஸ்டர் கோபை ருக்கு வெறும் கைதான் ருக்குக்கு கையே கிடையாது சொன்னாங்களே बारिश हो गया என்ன சொன்னாங்க ருக்கு हो गई रुक गई ருக்கு गई हो கிடையாது மழை நின்று விட்டது மழை நின்றுச்சு இப்படி வேணாம் சொல்லலாம் அதுதானே சிஸ்டர் रुक गई ना நின்றுச்சு बारिश बंद हो गई मழை நின்று बरसना पानी बरस बंद हो गया மழை நின்றுச்சு இது கோ கயா வரும் கயா அடுத்தது बारिश रुक गई கை மழை நின்றுச்சு மின்னல் அடிச்சது அப்படி சொல்லுவோம்ல மின்னல் அடிக்கிறதுக்கு பிஜிலி கிரி மின்னல் அடித்தது மின்னல் அடித்தது மின்னல் மின்னல் அடித்தது அதுக்கு என்ன சிஸ்டர் மின்னலுக்கு பிஜிலி கிரி மின்னல் விழுந்துச்சு அடிச்சது சொல்றோம்ல பிசிலி கிரி பிசிலி கிரி बिजली गिरी नोना बिजली चमकी ஹம்கியா ஹம்கியா चमकीना मिन्नुச்சு மின்னல் மின்னுச்சு சொல்லுவோம்ல चमकी सितारा चमक चमक चलो बिजली गिरिன்னு சொல்லுங்க இல்லாட்டி बिजली चमकी சேலையில चमकी இருக்கு சொல்லுவோம்ல அந்த चमकी தான் बिजलीனா கரண்ட்டுக்கும் बिजली சொல்லுவோம் மின்னலுக்கும் बिजली தான் बिजली தான் மின்சாரத்துக்கு இடி முழங்கியது
இடி முழங்கியது. இடிக்கு என்ன ஸ்டைல்? பாதல் கர்ஜா, கர்ஜித்தது. மேகம் வந்து கர்ஜித்தது அப்படின்னா இடி இடிச்சதுன்னு அர்த்தம். இன்னொன்னு பாதல் கர்ஜா எழுதுங்க. இடி முழங்கியது, இடி இடிச்சது எதனாலும் போட்டுக்கோங்க. பாதல் கர்ஜா. பாதல் கர்ஜா. பாதல் இடி இடிச்சது. மேகம் இடி முழங்கியது. இடி இடிச்சது. சிங்கம் கண்டித்தது. அதுக்கு ஒரு மின்னல் வந்து ஃபெமினின், இடி வந்து மாஸ்குலின் இல்லையா? ஆமா, பிஜிலி வந்து பெண் வார்த்தை, பாதல் ஆண் வார்த்தை. சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க மாதாஜி, தேங்க்யூ. பாதல் கர்ஜா. இடி இடி இடித்தது. என்ன சொல்லுவீங்க? இடி இடித்தது. பாதல் கர்ஜா. கர்ஜா தான், பாதல் கர்ஜா. பாபா கொர்ற பா, பாதல். தெருவில் தண்ணீர் ஓடியது. தமிழ்ல எழுதுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியலன்னா தமிழ்ல எழுதுங்க. எல்லாத்தையும் போட்டு குழப்ப வேணாம். இப்ப நம்ம ஸ்போக்கன் மட்டும் தான் படிக்க போறோம். தண்ணீர் வெள்ளமாக ஓடியது. தண்ணீர் தெருவுல ஓடிச்சு சொல்றோம்ல. தண்ணீர் ஓடியதா, தண்ணீர் வெள்ளமாக ஓடியது. தண்ணி ரோட்ல ஓடிச்சு அப்படி சொல்ல போறோம். அதுக்கு எப்படி சொல்றது? பானி சடக் பர் பஹ் கயா. தண்ணி ரோட்ல ஓடிச்சு. தமிழ்ல முத எழுதுங்க. தண்ணி ரோட்டில் ஓடியது. போட்டாதான் எல்லாரும் புரியும். पानी सड़क पर बह गया. बाबा को बा पोट्टु हा, बह गया. தண்ணி ஓடுச்சுன்னு சொல்றதுக்கு பானி சடக் பர் பஹ் கயா. பாபாக்கு வர்ற பா போட்டு ஹனுமான் ஹா போடும். பஹ் கயா. தண்ணி ரோட்ல ஓடுச்சு. पानी सड़क पर बस गया. बह पानी सड़क गया. बह गया. बह गया. पानी सड़क पर बस गया. तन्नी
தண்ணீர் வெள்ளமாக ஓடியது. வெள்ளமாக ஓடுச்சுன்னு சொல்றப்ப இப்ப வந்து தண்ணி ஓடுச்சுன்னு சொல்லிட்டோம். இப்ப வெள்ளமா ஓடுச்சு, வெள்ளம் போல ஓடுச்சுன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவீங்க? வெள்ளம் போல ஓடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு பானி जेली जेली की तरह बह गया. வெள்ளமாக வெள்ளம் போல ஓடுச்சுன்னு சொல்றதுக்கு ஜேலி ஜேலி जेली तरह की तरह पानी जेली तरह पानी जेली की तरह बह गया. தண்ணி வெள்ளம் போல ஓடுச்சு, வெள்ளமா ஓடுச்சுன்னு சொல்லுவோம்ல. நம்ம பேச்சு வழக்குல சொல்றப்ப அப்படியே டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ண முடியாது, அப்படியே போடக்கூடாது. அதுக்கு ஒரு மீனிங் இருக்க மாதிரி தான் நம்ம சென்டென்ஸ் பேச முடியும். எந்த லாங்குவேஜுமே ஃபுல்லா அப்படியே இருக்காது. அதனால வெள்ளமாக அப்படிங்கிறதுக்கு இதுல என்ன சொல்லணும்? ஜேலி கி தர, பானி ஜேலி கி தர பஹ் கயா. जेली की तरह जेली இந்த சாவா जे झांसी को जे மூணாவது ஜா जेली जेली की तरह बह गया. துளி துளியா மழை பெய்யுது. லேசா மழை தூறுதுன்னு சொல்லுவோம்ல, தூறல். மழை தூறுது அப்படி சொல்றதுக்கு बूंद बूंद, बूंदना तुली, बूंद बूंद बरसा. बूंद बूंद बरसा, बूंद बूंद बरसा. அவ்வளவு துளி துளியா பெஞ்சிச்சு. மழை பெய்யுது மறுபடியும் சொல்லுங்க சிஸ்டர், கிளியரா கேட்கல. துளி டிராப் சொல்றோம்ல, டிராப்புக்கு ஹிந்தியில பூந்த். பாபாக்கு வர்ற பூ போட்டு மேல புள்ளி இந்து, அடுத்து தொங்குதா. பூந்து பூந்து பர்சா, துளி துளியா பெஞ்சது, சாரல் போடுது அப்படி சொல்றோம்ல. லேசா மழை பெய்யறதுக்கு பூந்து பூந்து பர்சா. பூந்து பூந்து பர்சா. பூந்து பூந்து பர்சா. மழை தூறுகிறது. மழை நின்று நின்று பெய்கிறது, மழை விட்டு விட்டு பெய்யுது. மழை விட்டு விட்டு பெய்யுது. बारिश रुक रुक के लटी पानी रुक रुक के बरस रहा है. பெய்யுது present tense में. पानी रुक रुक के बरस रहा है, மழை விட்டு விட்டு பெய்கிறது, பெஞ்சுக்கிட்டே இருக்கு. பானி போடணுமா பாரிஸ் போடணுமா சிஸ்டர்? முதல்ல பானி எழுதுங்க, அடுத்து பாரிஸ்க்கு சொல்றேன். ஓகே சிஸ்டர். पानी रुक 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 के
बरस रहा है present tense. பெஞ்சிச்சு அப்படின்னா பரசா. पानी रुक रुक के बरसा. விட்டு விட்டு மழை பெஞ்சது. பெய்கிறது. பெய்ததுங்கிறதுக்கு எப்படி சிஸ்டர் முடியும்? बरसा. ரஹா बरसा. பர்சா வருஷா. बारिश அதே போல बारिश வச்சு சொல்றீங்கன்னா बारिश रुक रुक के हो गई. बारिश रुक रुक के हुई. हुईனாலும் சொல்லுங்க, हो गईனாலும் சொல்லலாம். மழை விட்டு விட்டு பெஞ்சது. बारिश रुक रुक के हो रही है அப்படின்னா மழை விட்டு விட்டு பெய்து கொண்டு இருக்கிறது. बारिश रुक रुक के हो रही है. बारिश रुक रुक के हो गई. हो गई लटी हुई. கடைசியில முடிக்கிறதுனா சிஸ்டர் குழப்பமா இருக்கு. पानी रुक रुक हो गई. மழை விட்டு பெய்து கொண்டிருக்கிறதுக்கு வந்து பாரிஸ் ஒருத்தங்க மட்டும் சொல்லுங்க, நீங்க மட்டும் மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க, மீதி எல்லாம் மியூட் எடுக்காதீங்க. மழை விட்டு விட்டு பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா பாரிஸ் ருக்குகே கோ ரஹிகை. கரெக்டா? ருக்கு ருக்கு கே 2 தடவை ருக்கு போட்டுக்கோங்க. ருக்கு ருக்கு கே கோ ரஹிகை. மழை விட்டு விட்டு பெய்தது. அடுத்து பாணி ருக்கு ருக்கு கே பர்ஷா. கரெக்டா? கரெக்ட். ஓகே, தேங்க்ஸ் சிஸ்டர். உளுந்த காத்து வீசுது. காத்துக்கு ஹிந்தில என்ன சொல்லுவீங்க? மலைக்கு நமக்கு தேவையான வார்த்தைலாம் கொஞ்சம் படிச்சுட்டீங்களா? இன்னும் என்ன வேணுமா? இதுல போதும்ல மழையை பத்தி. இதை நல்லா கொஞ்சம் தரவு பண்ணிட்டு இன்னும் அடுத்து டீப்பானது போலாம். மழை பெஞ்சுது, நின்னுச்சு, இடிச்சது, மின்னல் அடிச்சது. 5 சென்டென்ஸ் படிச்சுட்டோமா மழையை பத்தி? இப்ப இத வந்து பிரசன்ட் டென்ஸ்க்கு நீங்க எழுதுங்க. பிரசன்ட் டென்ஸ்க்கு மேக்ஸிமம் பிரசன்ட் கண்டினியூஸ் தான் சொல்லுவாங்க மழை. இதுக்கு அந்த ரஹா வச்சு எழுதுங்க, கரெக்டா இருக்கும். மழை பெய்யுது. இப்ப நம்ம இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம். இதே இது பிரசன்ட் டென்ஸ் நீங்க ஈஸியா எழுதிடுவீங்க தானே? எழுதிடலாமா? அதோட ரஹா சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். பாஸ்டா இருக்கத பிரசன்ட்ல ஹை போடணும். ரஹாவா ரஹியான்னு பார்த்து போடுங்க. पानी बरस रही है, मழை பெய்யுது. बरसात हो रही है, மழை பெய்யுது.
இது ஃபியூச்சர் டென்ஸ் எழுதுறப்ப பானி பர்சேகா, மழை பெய்யும். बरसात होगी, மழை பெய்யும். இதே சென்டென்ஸ் அடுத்து எதனாலும் மாத்திக்கலாம், சென்டென்ஸ் ஃபார்மேட் மாத்திக்கலாம். இன்னைக்கு மழை பெய்யும். आज पानी बरसेगा. आज बारिश होगी, இன்னைக்கு மழை பெய்யும். ஹோ கைன்னு சொன்னீங்களா சிஸ்டர்? அது எதுக்கு சிஸ்டர்? தமிழ் இதுதான் பாரிஸ் ருக்கு. அதுக்கு தமிழ்ல என்ன சிஸ்டர்? விட்டு விட்டு மழை பெய்தது. பெய்தது. रुक रुक के पानी बरसा எழுதுனீங்களா? இல்ல बारिश हो गई. பெய்தது அப்படின்னா பானி ருக்கு ருக்கு கே பர்சா. அவ்வளவுதான், சூப்பர். ஒன்னு படிச்சுக்கோங்க, ஒன்னு முதல் நல்லா தரவாக்கிக்கோங்க. ஏன்னா ரெண்டு இதையும் குழப்பாதீங்க போட்டு. பானி பர்சானாலும் வச்சுக்கோங்க, இல்லாட்டி பர்சாத் ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க. நீங்க அதை தரவு பண்ணிட்டு அடுத்த ரெண்டாவது எடுத்துக்கோங்க. குளிர்ந்த காத்து வீசியது. சரி, இப்போ காத்து வீசுச்சு, குளிர்ந்த காத்து. காத்துக்கு ஹிந்தில ஹவா. ஹவானாலும் பெண் வார்த்தை தான். ஹவா. ठंडी हवा चल रही है. பெண் வார்த்தைங்கிறனால ரஹீசை, ஆண் வார்த்தைனா ரஹாசை. ஆமா. हवा பெண் வார்த்தை. ठंडी हवा चल रही है. ठंडी हवा चल रही है. ठंडी हवा चल रही है. குளிர்ந்த காற்று வீசுகிறது. காத்து வேகமாக வீசுகிறது. காற்று வேகமாக வீசுகிறது. हवा जोर से चल रही है. जोर से இல்ல तेज. जोर चल रही है, तेज चल रही है. तेज चलती है प्रेजेंट टेंஸ்லயும் சொல்லலாம், பிரசன்ட் கண்டினியூஸ்னு சொல்லலாம். நம்ம சாதாரணமா சொல்றப்ப ரெண்டுமே அவங்க ஒரே மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. பிரசன்ட் கண்டினியூஸ்லயும் சொல்லலாம், பிரசன்ட் டென்ஸ்லயும் சொல்லலாம். हवा तेज चलती है அப்படியும் சொல்லலாம். हवा तेज चल रही है. ரெண்டுக்குமே அவங்க மீனிங் ஒரு போல தான் எடுக்கிறாங்க. இப்போ போனது हवा तेज चल रही है. हवा तेज இல்ல तेज பதில் जोर, जोर से चलती है. ஒரே வார்த்தை. जोर से நாலு போடுங்க, तेज நாலு. तेज ஆமா, जोर से போடுங்க, இல்லாட்டி तेज ரெண்டுல ஒரு வார்த்தை. சரி, இப்ப ரெண்டையும் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லிடுவோமா? குளிர்ந்த காற்று வீசியது. காற்று வேகமாக வீசியது. ठंडी हवा जोर से चल रही थी.
குளிர்ந்த காத்து வேகமா வீசுச்சுன்னு சொல்லிட்டீங்க. சூப்பர். சளி, அவ்வளவுதான். தண்டி ஹவா சளி அப்படின்னா குளிர்ந்த காத்து வீசியது. குளிர்ந்த காத்து வேகமா வீசியது அப்படி சொன்னீங்கன்னா டண்டி ஹவா तेज चली இல்ல जोर से चली. இல்லாட்டி சாதாரண பாஸ்ட் டென்ஸ் சொல்றீங்கன்னா ठंडी हवा जोर से चल रही थी. ठंडी हवा जोर से चल रही थी. रही है रही சாதாரண பாஸ்ட் தண்டி ஹவா जोर से चल रही थी. ஜோஸ்கே சல் रही थी. டீ வாத்துத்தா போட்டு டீ போடுங்க. ரஹி ஹை போட்டீங்கன்னா பிரசன்ட்ல குளிர்ந்த காத்து வீசிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். குளிர்ந்த காற்று வேகமா வீசிக்கொண்டு இருக்கிறதுன்னு போட்டீங்கன்னா ठंडी हवा जोर से चल रही है. प्रेजेंट टेंस. प्रेजेंट कंटिन्यूअस பாஸ்ட் கண்டினியூஸா சொல்றீங்க அப்படின்னா ஹையும் போடாம வாத்து தீ போடும். ஹவா பெண் வார்த்தைங்கிறனால ठंडी हवा जोर से चल रही थी. வெர்பு மாத்திரம்னா சளி போடணும். ठंडी हवा जोर से चली. இல்ல तेज जोर से எழுதலைன்னா तेज चली. ठंडी हवा तेज चली. ரொம்ப குளிருது. ரொம்ப குளிருது. ரொம்ப குளிருதுக்கு பஹுத் सर्दी है. சூப்பர். பஹுத் सर्दी है. சர்தின்னு மட்டும் சொல்றீங்கன்னா குளிருது, குளிரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அப்படின்னா பஹுத். பஹுத் सर्दी है. சரஸ்வதி சா மேல ஒரு தீ போடுங்க. இரு துங்குதா போட்டு தீ நெடில். சர்தி. ரொம்ப குளிருது. பஹுத் सर्दी है. बहुत सर्दी है. ரொம்ப குளிருது. இன்னைக்கு குளிரா இருக்கு. அதுக்கு வேற, அதுக்கு டண்டு ஆஜ் டண்டு ஹை சொல்லணும். இப்போ நம்ம குளிருதுன்னு சொல்றதுக்கு ஷர்தி சொல்லுவோம். இன்னைக்கு குளிரா இருக்கு, இன்னைக்கு குளிருது அப்படி சொல்றோம்ல, அந்த இடத்துல வர்றப்ப ஆஜ் டண்டு ஹை முட்டட்டா போட்டு மேல புள்ளி வச்சுட்டு அதுக்கு எஸ்டா. ஆஜ் டண்டு ஹை இன்னைக்கு குளிரா இருக்கு. ठंडा पानी சொல்லுவீங்களா, குளிர்ந்த தண்ணி, அதுல வர்ற டண்டு. ஆஜ் டண்டு ஹை இன்னைக்கு குளிரா இருக்கு.
எனக்கு குளிருது அப்படி சொல்றோம்ல, அதுக்கு சர்தி. பகுத் சர்தி, சர்தி குளிருது. போர்வைய பொத்திக்கோ அப்படி சொல்லுவோம்ல, போர்வை மூடிக்கோ. போர்வை பொத்திக்கோ, மூடிக்கோ. போர்வைக்கு கம்பல் இல்லாட்டி சாதர். போர்வையா மூடிக்கோ. டக்குனா மூடுறது. போர்வையால மூடிக்கோ அப்படின்னா கம்பல் சே டக்கு. டக்கு தோ இல்ல தே ஏதாவது ஒண்ணு போட்டுக்கலாம். கம்பல் சே இல்ல சாதர் சே. நாலாவது டா போட்டு முதக்கா டக்கு. டக்குனா மூடுறது. டக் தே. தே போட்டு மேல புள்ளி வச்சிடணும். தேனா மூடிக்குவோம் அப்படின்னு. கம்பளியில மூடிக்கிடுவோம், போர்வையால மூடிக்கிடுவோம். கம்பல்னா போர்வை தான். போர்வை கம்பல் இல்லாட்டி சாதர், ரெண்டு வார்த்தை. கம்பல் சே டக்கு தே. கம்பல் சே டக்கு தோனா மூடிக்கோ அப்படின்னு அர்த்தம். தேனா மூடிக்கிடுவோம், மூடிக்கொள்ளவும் அப்படின்னு எதுனாலும் போல். कंबल से ढक दें, चादर से ढक दें. தர சில்லுன்னு இருக்கு. தர சில்லுன்னு இருக்கு. தர குளிரா இருக்கு. தரை குளிராக இருக்கிறது. தரைக்கு நம்ம ஜமீன் சொல்லணும், இல்லாட்டி ஃபர்ஸ். டண்டி ஹே தர பெண் வார்த்தை. தர குளிருது, தர குளிரா இருக்கு அப்படி சொல்றதுக்கு ஜமீன். ஜமீன் சொல்லுங்க, இல்லாட்டி ஜமீன். ஃபர்ஸ். பர்ஸ் இருக்கு இல்லையா, பர்ஸ் மாதிரி ஃபர்ஸ். ஃபா முத பா மேல இரு, அடுத்து 21 ஷா. ஃபர்ஸ். ठंडी है. फर्श ठंडी है. बार बार प्रयास कीजिए, फिर आपको बोलना आसान हो जाएगा. फिर मिलेंगे. शुक्रिया. எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஈஸியாயிரும்.